மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம். எங்கள் தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய பரிசுத்த ஆராதனை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வர வேண்டியதான தம்முடைய ஜனங்களை, புதியவர்களை கர்த்தர் கூட்டி சேரும். எங்கள் தேவாதி தேவன் வந்து முன்னின்று உம்முடைய பரிசுத்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தருவீராக. பாடல் பகுதிகளை கர்த்தர் பொறுப்படும். பாடும் பொழுதே எங்கள் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி உடைய ஜனங்களை நிரப்பட்டும். அபிஷேக ஜெபம் ஆராதனை வேளைகளிலே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு ஆளுகை உண்டாகட்டும். தூது பகுதியிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. அன்பின் காணிக்கைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற வரப்போகிற யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பலப்படுத்தி அனுப்புவீராக. எங்கள் தேவனுடைய சர்வ வல்லமுள்ள கரத்திலே, ஆசீர்வதிக்கிற கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் புறப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணிலடங்கா கிருபைகட்காய். தெரிந்த பாடல் நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. துதி செய்வார் என்னடங்காத கிருபைகளுக்கா, என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. இன்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார் உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்கள் உன்னை மூடி மறைப்பாரே. துதி செய்வார் என்னடங்காத கிருபைகளுக்கா, என்றும் தாங்கு தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கு தம் புயமே இயேசுவின் நாமமே. துதி செய்வார் யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். துதி செய்வார் என்னடங்காத கிருபைகளுக்கா, என்றும் தாங்கு தம் புயமே
செய்வா என்னடங்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கும் தாம் புயலே இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயலே இந்த இயேசுவின் நாமமே துதி செய்வா ஓட்டத்தை முடித்திட கிரீடத்தை சூடிட ஓட்டத்தை முடித்திட கிரீடத்தை சூடிட உதவிடுவா உயர்த்திடுவா உந்தன் கண்ணீர் மாறிடுவே உதவிடுவா உயர்த்திடுவா உந்தன் கண்ணீர் மாறிடுவே துதி செய்வா என்னடங்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கும் தம் புயலே இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயலே இந்த இயேசுவின் நாமமே துதி செய்வா உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உன்னை அழைத்தவர் உண்மை தேவர் அவர் தாசக்கு நிதியவர் உன்னை அழைத்தவர் உண்மை தேவர் அவர் தாசக்கு நிதியவர் துதி செய்வா என்னடங்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கும் தம் புயலே இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயலே இந்த இயேசுவின் நாமமே துதி செய்வா. ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்டிருக்கிறதான பாட்டுத்தாளிலே முதலாவது பாடல் 1000 1000 பாடல்களால் அதிசய நாதனை துதித்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் பாடல்களால் நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றி
நன்றியால் வணங்கிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா அதிசயநாதனை துதித்திடுவே. ஆனந்த கீதம் பாடிடுவே. ஆனந்த கீதம் பாடிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே. வான மகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே. வான மகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே. வாழ்த்து என்று திருநாமம் துதித்திடுவே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே. வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவே. நல்லவர் இயேசு வல்லவர். அவர் என்றென்றும் போதுமானவர். வல்லவர் இயேசு நல்லவர். அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர். நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர். நன்றியால் வணங்கிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா அதிசயநாதனை துதித்திடுவே. ஆனந்த கீதம் பாடிடுவே. ஆனந்த கீதம் பாடிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே. இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே. இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோதிராமல் கரம் கட்டி துதித்திடுவே. செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோதிராமல் கரம் கட்டி துதித்திடுவே. நல்லவர் இயேசு வல்லவர். அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர். அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர். நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர். நன்றியால் வணங்கிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா அதிசயநாதனை துதித்திடுவே. ஆனந்த கீதம் பாடிடுவே. ஆனந்த கீதம் பாடிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா ஆழியின் அலைகள் போல் சோதனைகள் பெருகினாலோ. அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலோ. ஆழியின் அலைகள் போல் சோதனைகள் பெருகினாலோ. அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலோ. தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீ நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவே. தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீ நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவே. நல்லவர் இயேசு வல்லவர். அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர். அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர். நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர். நன்றியால் வணங்கிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவே. ஆனந்த கீதம் பாடிடுவே. நான் ஆனந்த கீதம் பாடிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா
ஹalleluya. கொடுக்கப்பட்டிருக்கிற பாட்டுத்தாளிலே இரண்டாவது பாடல், ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. இந்த பாடலை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. பெந்தைக்கோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தைக்கோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழுப்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழுப்பிட. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சல் ஆழம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. நீச்சல் ஆழம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழுப்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழுப்பிட. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே, அற்புதத்தின் ஆவியை வந்திடுமே. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே, அற்புதத்தின் ஆவியை வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே, அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே, அக்கினியை ஊற்றிடுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே.
ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக படைத்திட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழுப்பிட ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆடல் கொண்டு உமக்காக எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆடல் கொண்டு உமக்காக எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆடல் கொண்டு உமக்காக எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆடல் கொண்டு உமக்காக எழுப்பிட நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையின் தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளையே, எந்தெந்த பகுதியிலே சத்துருவானவன் விழத்தள்ள வேண்டும் என்று கிரியை செய்கிறானோ, எந்தெந்த பகுதியிலே விழுகிறதான ஒரு சூழ்நிலை தேவ ஜனங்களுக்கு வந்தாலும், நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்குகிற தேவன். விழுந்து விடுவேனோ என்று சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது விழுந்து விடாதபடி நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தாங்குகிற தேவனாயிருக்கிறபடினாலே நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிகாடா பக்கா ஷாலபங்காடா பக்கா துடி லிபிகாடா பக்கா துரபால பக்காடா பக்கா துடி வேலி வைக்கதுடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற தேவன் நம்முடைய தேவன். ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நாம் மடங்கடிக்கப்பட்டிருந்தாலும் அப்படியே ஆண்டவர் விழுந்து கிடக்க விடுகிறதில்லை. மடங்கடிக்கப்பட்ட நிலைமையில் தொடர்ந்து ஜீவிக்க ஆண்டவர் விடுகிறதில்லை. நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் நான் தூக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கு நம்மை தூக்கி விடுகிற தேவனாய் நம்ம மத்தியில் இருக்கிறபடினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிகாடா பக்கா ஷாலபங்காடா பக்கா துடி லிபிகாடா பக்கா துரபால பக்காடா பக்கா துடி. ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவன். கர்த்தரை தேடுகிறவர்கள் பிழைப்பார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நாம் தேட தேட சத்துருவானவனால்
நம்மை அழிக்க முடியாதபடி கர்த்தர் நம்மை பிழைக்கச் செய்கிற தேவனாய் இருக்கிறபடியினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். லிபிகாடா பக்க ஷலபங்காடா பக்க துடிபே லிபிக்க துடி. ஹல்லேலூயா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினாலேன்று அலங்கரியோ, அன்பினாலேன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெபவீரரே, துணிக்க தோன்றும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெபவீரரே, துணிக்க தோன்றும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெரிய வாருமையா. சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெரிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினாலேன்று அலங்கரியோ, அன்பினாலேன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. மனதை புதிதாக்கும் மன்னவரே, மறுரூபமாக்குமையா. மனதை புதிதாக்கும் மன்னவரே, மறுரூபமாக்குமையா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யோ. இயேசு ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யோ. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு. அன்பினாலேன்று அலங்கரியோ, அன்பினாலேன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. சொல்லன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு. அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதான பாட்டுத்தாளிலே 3வது பாடலையும் 4வது பாடலையும் நாம் பாடி கர்த்தரை துதிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 3வது பாடல். துதிப்பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா.
ஏசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர். உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே. என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா, தேற்றினீரே, சுமந்தீரையா, தேற்றினீரே. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே. கரங்கள் அசைத்து ஆராதனை, 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 எங்கள் ஆராதனை, 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 எங்கள் ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர். இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே. உமது இரக்கத்துக்கு முடிவே இல்லையப்பா, உமது இரக்கத்துக்கு முடிவே இல்லையப்பா. உமது அன்பிற்கு அளவே இல்லையப்பா, உமது அன்பிற்கு அளவே இல்லையப்பா. உமது காருண்யம் என்னை பெரியவனா உயரத்திலே நிறுத்தியதே. உமது காருண்யம் என்னை பெரியவனா உயரத்திலே நிறுத்தியதே. உமது காருண்யம் என்னை பெரியவனா, உமது காருண்யம் என்னை பெரியவனா உயரத்திலே நிறுத்தியதே. என்னை உயரத்திலே நிறுத்தியதே. ஆராதனை, 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 எங்கள் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை.
செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கோடி வந்தோம் ஏசையா. பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, நம் குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொலியில் என்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகொலியில் என்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார், கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளா ஆக்குகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளா ஆக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார், இளமை கழுகு போல புதிதாகி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை, ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வசனம்
கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்வோம். ஒரு சிலர் வர முடியாவிட்டாலும் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். தேவ சமூகத்திலே இம்மட்டுமாக நம்மை பாட்டு ஆராதனையிலே நம்மை ஆசீர்வாதமாய் நடத்தினார். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்வோம். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். புதிய ஏற்பாட்டிலே 282வது பக்கம் என்று நினைக்கிறேன். இருந்த வண்ணமாக தலைகளை கவிழ்ந்து ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இம்மட்டுமாக விடுதலையோடு பாடி துதித்து மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். இப்பொழுதும் உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே எங்களோடு பேசு. சிறியவர்களாகிய நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திரும்ப வாசிக்கலாம். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். நம்மில் யாருக்குமே இந்த வசனம் சற்று கடினமாகவே இருக்கும். ஏனென்றால் இன்றைக்கு ஒருவரை ஒருவர் நம்ம பார்த்து கேட்கும் பொழுது, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற பதில் என்னவாக இருக்கும்? ஏதோ இருக்கும் அப்படின்னு தான் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. பொதுவாக எல்லாரும் சொல்லுகிற அந்த அனுபவம் ஏதோ இருக்கும் என்று சொல்லுவாங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா, சந்தோஷமா இல்ல, அப்படி ரொம்ப ஒன்றும் இல்லை, இப்போ மாதம் இருக்கா சந்தோஷமா இருக்கும். முழுமையாக சந்தோஷமா இருக்கிறேன் என்று யாரும் அவ்வளவு அழகா சொல்லுகிறதில்லை. ஆனால் இங்கே அதை விட ஒருபடி மேலே போய் வசனம் என்ன சொல்லுகிறது? எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் அப்படின்னு ஆவியானவர் நமக்கு சொல்றார். அவர் சொல்லுவாரு, என் சூழ்நிலை எனக்கு தானே தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இங்கே இதை சொல்லுகிற பவுல் இந்த தெசலோனிக்கே சபைக்கு இதை எழுதுகிறார். இவர் என்ன சந்தோஷமான நிலைமையில இருக்கிறாரா? என்ன இவர் ஊழியத்தில் இவர் சந்தோஷமாக இருக்கிறாரா? சபைகளோடு உள்ள தொடர்பில் இவருக்கு சந்தோஷம் இருக்கிறதா? எங்க போனாலும் அவருக்கு வேதனை தான். ஊழியத்தின் நிமித்தமாக கல்லெறிவாங்க, தூக்கி தூர எறிஞ்சிருவாங்க. கடுமையான வேதனைகள், சபைகளிலே வேதனைகள், சபைகளுக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு அனுபவம். இப்படி கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லாத நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பவுல் மூலமாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு எழுதுகிறார், நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாய் இருக்கிற அனுபவம் எல்லாருக்கும் நிச்சயம் இருக்காது. ஏதாவது ஒரு வேதனைகள், பிரச்சனைகள் அல்லது ஒரு வியாதி, பலவீனங்கள், சூழ்நிலைகள் என்று சொல்லி தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் வேலை செய்கிற இடங்களிலும் எல்லா இடங்களிலும் ஊழிய பாதைகளிலும் சந்தோஷமாய் இருக்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாய் இருப்பதில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் சந்தோஷமாய் இருக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது நீங்கள் நினைக்கிறபடி சந்தோஷமாய் இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம்.
என் காரியத்திலே எந்த ஜெயமும் கிடைக்கவில்லை, நான் நினைத்த காரியம் ஒன்றும் நடக்கவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். இதிலே எங்கே சந்தோஷமா இருக்கிறது என்று நினைக்கலாம். ஆனால் ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை, ஒரு கர்த்தருடைய பிள்ளை சந்தோஷமாய் இருக்க முடியாத சூழ்நிலைக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, அதன் மத்தியிலும் நீ எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கடினமான காரியமாய் தெரிந்தாலும் நீ என்னுடைய பிள்ளை, உன்னால் நிம்மதியாய் இருக்க முடியாத நேரத்திலும், சந்தோஷமாய் வாழ முடியாத நேரத்திலும், சாத்தான் வெட்கப்பட்டு போகும்படி, சத்துரு வெட்கப்பட்டு போகும்படி நான் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இது கூடாத காரியம்தான். ஆனால் ஆவியானவர் நம்மை எப்பொழுதும் சந்தோஷமாய் ஜீவிக்க நமக்கு உதவி செய்ய முடியும். அந்த அனுபவத்திற்குள்ளே நம்ம வரணும், அவ்வளவுதான். நான் சந்தோஷமா எனக்கு காரியங்கள்லாம் வாய்க்க பண்ண பிறகு சந்தோஷமா இருக்கிறேன்னு ஒருத்தர் சொல்றான்னு வைங்க. அவங்களுக்கு காரியம் எல்லாம் வாய்க்க பண்ணின பிறகும் அடுத்து இன்னொரு காரியம் வரும். அப்படி ஒவ்வொரு காரியமா நம்ம ஜீவனுள்ள நாளளவும் சந்திச்சு கொண்டே இருப்போம். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஊழியத்திலும் சரி, வேலை செய்கிற இடங்களிலே சரி, நீங்கள் பழகுகிற சுற்று வட்டாரங்களிலும் சரி, ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்து கொண்டேதான் இருக்கும். எனவே இவைகளை எல்லாம் ஆண்டவர் பார்த்து, இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன், இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலும் தேவ ஜனங்களுக்கு ஒரு அனுபவம் வேண்டுமாம். அது என்ன அனுபவம்? ஒன்றும் சந்தோஷம் இல்லாத சூழ்நிலை மத்தியிலும் நான் எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன் என்று சொல்ல வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு சபையில் எக்ஸாம் முடிந்து ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு. எல்லாரும் சாட்சி சொன்னாங்க. பிள்ளைகள், நான் இவ்வளவு மார்க்கு தான் எதிர்பார்த்தேன், அதை விட ஆண்டவர் எனக்கு 50 மார்க் அதிகமாய் கொடுத்து விட்டார், நல்ல மார்க்கில் பாஸ் பண்ண வைத்து விட்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பிள்ளைகள் சாட்சி சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அவங்க அப்படி சிரிச்சுட்டு கூட சாட்சி சொல்லலை. ஆனால் ஒரு சகோதரி வந்து நின்று சிரிச்சுக்கிட்டே சாட்சி சொன்னா. அவ சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? நான் இந்த பரீட்சையில் ஃபெயில் ஆயிட்டேன். ஃபெயில் ஆனதுக்காக நான் வருத்தப்படலை. ஏன்னா எனக்கு இன்னும் ஆண்டவர் சந்தர்ப்பம் தருகிறார், அடுத்து படிக்க எனக்கு சந்தர்ப்பம் தருகிறார். எனவே இனிமே நான் நல்லா படித்து நல்ல மார்க்கில் பாஸ் பண்ணுவேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி அவ சிரிச்சுக்கிட்டே சாட்சி சொல்லிட்டு போனாலாம். அப்போ இது ஒரு பக்குவம். நமக்கு ஒரு பிரச்சனை வந்தாச்சு, ஒரு தோல்வி வந்தாச்சு, சூழ்நிலை வந்தாச்சுன்னா அதையே நாம் நினைத்து கொண்டு சந்தோஷத்தை இழந்து விடக்கூடாது என்பதற்காகவே எந்த சூழ்நிலையிலும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளை அந்த அழுகையின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு வேதத்தில் பல வழிகள் இருந்தாலும் இன்றைக்கு 2 காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சுருக்கமாக உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 நாளாகமம் 15:16. சந்தோஷம் உண்டாக பாடும்படி. போதும், சந்தோஷம் இப்ப அவங்களுக்கு கிடையாது. ஆனால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக நீங்க என்ன செய்யணும்?
பாடும்படி பாட வேண்டும். நமக்கு 9:45 நம்ம பாட்டு ஆராதனை ஆரம்பித்தோம். 10:20 வரை பாடணும். நம்ம சிறு கூட்டமாக இருக்கிறதுனால இந்த அளவில் நின்னாச்சு. ஊரில் இருக்கும்போதெல்லாம் 1 மணி நேரத்திற்கு மேல் பாட்டாராதனை போகும். எழுப்பி விட்டு அபிஷேக ஜெபம் அப்படி இப்படி என்று 1 மணி நேரத்திற்கு மேல் பாட்டாராதனை இருக்கும். நாம் கொஞ்சம் ஜனங்களாக இருக்கிறபடினாலே நாம் அதற்கேற்றபடி பாடுகிறோம். ஆனாலும் சந்தோஷம் உண்டாக வேண்டுமென்றால் வேதம் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை நம்ம என்ன செய்யணுமா? பாட வேண்டும். பாட்டு சத்தம் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கணும், தனி ஜெபத்தில் இருக்கணும், குடும்ப ஜெபத்தில் இருக்கணும், ஆராதனையில் இருக்கணும். இன்றைக்கு சபைகளில் வந்தாலுமே நிறைய பேர் பாட மாட்டாங்க. ஏன்னா கொயர் இருக்கும், அவங்க நல்லா பாடுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்க டிவியில் பாட்டை போட்டுருவாங்க, இல்லை ஃபோனில் பாட்டை போட்டுருவாங்க. அவங்க பாட்டு கேட்டுக்கிட்டே வேலையை செய்வாங்க சும்மா இருக்கிற நேரமெல்லாம். அநேகர்கள் பாடல்கள் பாடுவது குறைந்து விட்டது. நீங்க எத்தனை பாடலை கேட்டாலும், எத்தனை கொயர்காரங்க பாடுகிறதை கேட்டு ரசித்தாலும், டிவியில் கிறிஸ்தவ பாடல்களை கேட்டு ரசித்தாலும், போன்ல கிறிஸ்தவ பாடல்களை கேட்டு ரசித்தாலும் ஒருபோதும் சந்தோஷம் உண்டாகாது. நீங்கள் பாடும் பொழுதுதான் கர்த்தர் சந்தோஷத்தை தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இல்லை எனக்கு ராகம் வராது, தொண்டை சரியில்லை, அதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறதே இல்லை. பாட வேண்டும், அவ்வளவுதான். எங்கேயாவது ராகமா பாடு அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் எழுதல. தேவ பிள்ளைகள் பாடினால் போதும். சாத்தான் வெட்கப்படுவான், பரலோகம் சந்தோஷப்படும். அந்த சந்தோஷத்தினால் நம்மை நிரப்பிக்கொண்டே இருப்பார். எனவே பாட்டு ஆராதனை ரொம்ப முக்கியம். ராகத்தை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது, நீங்க பாட வேண்டும். சந்தோஷம் உண்டாகும்படி என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தோஷம் உண்டாக பாட வேண்டும். தேவ ஜனங்கள் எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும், எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் அது சாதாரண சந்தோஷம். அது ஒரு பிரச்சனை வந்தா தாங்காது. ஆனால் ஆவிக்குரிய சந்தோஷம் என்பது எவ்வளவு கஷ்டங்கள், நஷ்டங்கள், தோல்விகள், பிரச்சனைகள் வந்தாலும் அந்த சூழ்நிலையிலும் தேவ பிள்ளைகள் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தி ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எந்த சூழ்நிலையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. சந்தோஷம் சும்மா சந்தோஷம் அர்த்தம் இல்லை. உங்கள் வாழ்க்கைக்குரிய சகல ஆசீர்வாதங்கள், சமாதானம், சுகபலன், ஆரோக்கியம், நன்மைகள் இவைகள் எல்லாம் அந்த சந்தோஷத்தில் அடங்குது. வெறும் சந்தோஷத்தை ஆண்டவர் தர மாட்டார். நீங்கள் கர்த்தரை பாடி துதிக்கும் பொழுது சாத்தான் எவ்வளவு உங்களை அழ வைக்கணும்னு நினைச்சானோ, எவ்வளவு உங்களை கண்ணீர் விட வைக்க வேண்டும் என்று நினைத்தானோ, எவ்வளவு உங்களை வேதனைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தானோ, அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயம் எடுப்பதற்கு, அவைகளை தாண்டி அதன் மத்தியிலும் சந்தோஷமாய் வாழுவதற்கு நீங்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்கள். அந்த சூழ்நிலைகளை ஜெயிக்கவும், அந்த சூழ்நிலைகளின் மத்தியிலே நீங்கள் சந்தோஷமாய் வாழவும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரை பாடி துதிச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை தருவார். உங்க ஆவியாத்ம சரீரம் சந்தோஷமா இருந்தாச்சுன்னா போதும், மற்ற காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எனவே பாடுகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு வேண்டும். எந்த கிறிஸ்தவ பாட்டாவது பாடின ஆண்டவரை குறித்து தெரிந்த பழைய பாட்டு, புதிய பாட்டு, எதுனாலும் தனி ஜெபத்தில் 1-2 பாட்டு பாடுங்க. அதுக்கு மேலே பாடினாலும் பாடுங்க, குடும்ப ஜெபத்தில் பாடுங்க, ஆராதனையில் பாடுங்க. எனவே தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷம் உண்டாகும்படி பாட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே 2 காரியம் சொல்லியிருக்கு இந்த வசனத்தில். என்ன சொல்லியிருக்கு? கீத வாத்தியங்கள் 1 நாளாகமம் 15-16. முதலாவது எப்படி பாடணும்னா,
அந்த முழக்கத்தோடு. கீத வாத்தியம் நம்மகிட்ட இல்லை, வீட்டில் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம், கைதட்டி பாடலாம், இல்லை நீங்கள் முழங்கி பாடலாம் நல்ல சத்தமாக. அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் தொந்தரவு கொடுக்குற மாதிரின்னு அர்த்தம் இல்லை. அந்த உறுதியான பாடல், அந்த பக்குவமாக அந்த கருத்தோடு பாடுகிற ஒரு அனுபவம், அதுதான் முழக்கமாக பாடுற. இப்போ நீங்கள் வாடகை வீட்டில் நம்ம இருப்போம், அப்போ சத்தம் போட்டு பாட முடியாது. அதனால தான் அந்த காலத்தில் கிறிஸ்தவங்களுக்கு வீடு கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் 4:30க்கெல்லாம் எந்திரிச்சு சத்தம் போட்டு பாடிக்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி. அப்படி நம்ம முழங்க வேண்டிய சபையில் நம்ம முழங்கி பாடலாம். ஆனால் உங்களுடைய வீடு சொந்த வீடு என்றால் அதற்கு தகுந்தாலும் பாடலாம். மற்றபடி நீங்கள் கருத்தோடு பாடுங்க, அது போதும். எனவே முழங்கி பாடுவது, கருத்தோடு பாடுவது, அந்த முழங்கி பாடுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். அப்படி முழக்கத்துடன் பாடும் பொழுது அல்லது கருத்துடன் பாடும் பொழுது தேவன் செய்கிற காரியம் என்ன? சங்கீதம் 98:4 அடுத்து 9, 4 வாசிங்க. சங்கீதம் 98:4. ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்க. அந்த முழக்கம், கருத்தோடு பாடுகிற ஒரு அனுபவம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில. அந்த நாட்கள் எல்லாம் தெருவில் போனீங்கன்னா ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அங்கே இருக்குன்னு சொன்னா காலையில் 5 மணிக்கு பாட்டு சத்தம் கேட்டுரும். அவங்க கைதட்டி பாடுவாங்க. ராத்திரி அதுபோல படுக்க முன்னாடியும் பாடுவாங்க. இப்போ அப்படி பாட்டு சத்தம் ரொம்ப கேட்கறதில்ல. எனவே சந்தோஷத்தை ஜனங்கள் இழக்கிறாங்க. அதுக்கு மாறா டிவி, ஃபோன், அந்த பாடல்களை பார்த்து பார்த்து நேரத்தை செலவழிக்கிறாங்க. எனவே சந்தோஷத்தை தேவன் கொடுக்க முடியல. எனவே உங்களுக்கு பாடுறதுக்கு ராகம் இருக்கோ இல்லையோ, நீங்க கட்டாயம் பாட வேண்டும். சபையிலும் பாடணும், உங்களுடைய வீட்டிலையும் தனி ஜெபத்தில், குடும்ப ஜெபத்தில் பாடுங்க, சும்மா இருக்கிற நேரத்தில் பாட்டை பாடுங்க. எனவே அப்படி முழங்கி பாடும் பொழுது 9ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. அவர் பூமியை என்ன செய்வாரா? நியாயம் தீர்க்க வருவார். இப்போ உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது சத்துருக்கள் இருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்துறவங்க இருக்கலாம், உங்களை துன்பப்படுத்துறவங்க இருக்கலாம். இவங்களை நீங்க ஒருவேளை தண்டிக்க முடியாம இருக்கலாம், இவங்களை நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியணும், இந்த சூழ்நிலையில கர்த்தர் தான் உங்களுக்கு கிரியை செய்யணும். அப்ப கர்த்தர் தான் உங்களுக்கு நியாயம் செய்யணும். அப்ப நீங்க என்ன செய்யணுமா? அப்படி முழங்கி கம்பீரமாய் பாடி கர்த்தரை துதிக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்பத்திலையும், சபையிலும் நீங்க நல்ல கம்பீரமாய் பாடி பாருங்க. நீங்க எந்த சத்துருக்களை நீங்க தண்டிக்க நினைக்கிறீங்களோ, எந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக நினைக்கிறீங்களோ, எதுல உங்களுக்கு நியாயம் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, உங்கள் பாடல் ஆராதனையை நீங்க பாடி துதிக்கிறதான அந்த முழக்கத்தோடு கருத்தோடு என் பிள்ளை பாடுது என்று சொல்லி கர்த்தர் பார்க்கும் பொழுது அவர் உங்களுக்கு வேண்டிய நியாயத்தை, உங்களுக்கு வேண்டிய நியாயத்தை அவர் செய்தே தீருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கு அநேகர்கள் பாட்டை விட்டுட்டாங்க. தேவ பிள்ளைகள் பாடி துதிக்கிற அனுபவத்திலே குறைந்து விட்டார். எனவேதான் சத்துரு குதித்து கொண்டிருக்கிறார். பிரச்சனைகள் அப்படியே இருக்கிறது. கர்த்தர் நியாயம் செய்ய முடியல, நமக்கு கர்த்தர் நமக்கு நீதி சரி கட்ட முடியல. ஏன்னா நம்ம பிரச்சனையை பார்த்து அப்படியே சோர்ந்துருதோம், பாடுகிறது கிடையாது. ஆனால் அந்த நாட்களில் அப்படி அல்ல. தேவ பிள்ளைகள் எந்த பிரச்சனை இருந்தாலும், குடும்பமே சண்டை போட்டு இருந்தாலும், அந்த நைட்டு படுக்க முன்ன குடும்பமாக கூடி 2 பாட்டை பாடுவாங்க, ஒரு சங்கீதத்தை வாசிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, படுப்பாங்க. அந்த பாடல் அந்த குடும்பத்துக்கு அற்புதத்தை செய்யும். கர்த்தர் நியாயம் செய்வார். அவர் பூமியை நியாயந்திருக்க வருவார். என் பிள்ளை என்ன நோக்கி பாடுது, கர்த்தா பாடுது, அவனுக்கு இவ்வளவு வேதனை இருக்கு, இவ்வளவு கஷ்டம் இருக்கு என்று சொல்லி உங்களுக்கு வேண்டிய நியாயத்தை அவர் செய்வார்.
கர்த்தர் நமக்கு நியாயம் செய்வதற்கு நாம் அவரை பாடி துதித்து மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எனவே தேவ பிள்ளைகள் நல்ல கருத்தோடு முழக்கமிட்டு பாடுகிற அனுபவத்துக்குள்ள வர வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார். அது மட்டுமல்ல, நீங்க முழங்கும் பொழுது யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். யோசுவா 6:20. மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அந்த முழக்கம், எரிகோ இடிந்து விழுந்து எரிகோ கோட்டை சாதாரண கோட்டை கிடையாது. அந்த கோட்டைச்சுவருக்கு மேல ஒரு வீடே கட்டுவாங்க. அப்ப அது எவ்வளவு அகலமா இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. கோட்டைச்சுவருக்கு மேல ராகாப் வீடு அங்கதான் இருந்தது, கோட்டைச்சுவருக்கு மேலதான். அப்போ அந்த கோட்டைச்சுவர் எவ்வளவு அகலமா இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு உறுதியா இருக்கும்னு பாருங்க. ஒரு வீடு கட்டணும்னா அந்த சுவர் எவ்வளவு உறுதியா இருக்கணும். அப்படிப்பட்ட அந்த எரிகோ கோட்டை உறுதியான கோட்டை. ஆயுதங்கள் கொண்டு அதை தகர்க்க வேண்டும் என்றாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை தகர்க்கணும். ஆனா இங்க மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் பாடி பாடி தொண்டை தான் வலிக்கும் அப்படின்னு. தொண்டை வலிக்கும் இருக்கட்டும், ஆனால் நீங்கள் பாடும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கிருந்து நீங்க பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினாலும் கர்த்தர் அங்கே வருவார். எனவே எரிகோ கோட்டைக்கு அருகே இவர்கள் முழங்கும் பொழுது, முழங்கி கர்த்தரை துதிக்கும் பொழுது அவ்வளவு பெரிய கோட்டை அப்படியே இடிந்து விழுந்து விட்டது. அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையா இருந்தது இந்த கோட்டை தான், கோட்டை சுவர். எரிகோவுக்குள்ள போக விடாதபடி தடையாக இருந்தது இந்த சுவர் தான். இவர்கள் ஒண்ணு ஈட்டி வச்சு குத்தல, ஆயுதங்களை பயன்படுத்தல, நல்ல முழங்கி துதித்தாங்க. கர்த்தர் அதை மாற்றி போட்டார். சில தடைகள் நம்ம வாழ்க்கையில பெருசா இருக்கும், நம்மளால ஜெயிக்க முடியாத தடையாக அது காணப்படும், கடினமான தடையாக இருக்கும், நாம் நினைப்பதற்கு மேலான தடையாக இருக்கும். இதிலே கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவதற்கு சாதாரண காரியம்தான். நம்ம கர்த்தரை பாடி துதித்து கொண்டே இருக்கணும். எரிகோ கோட்டை விடுவதற்கு 7 நாள் ஆச்சு. நமக்கு இருக்கிற தடை மாறுவதற்கு 7 நாள் ஆகலாம், 7 மாதங்கள் ஆகலாம், குறையாகலாம், கூடாகலாம். ஆனாலும் நாம் முழங்க வேண்டும், பாடி துதிக்க வேண்டும். அப்படி துதிக்கும் பொழுது உங்களுக்கு எதிரே நிற்கிறதான அந்த தடைகளாகிய சத்துரு, தடைகளாகிய போராட்டங்கள், இவைகளை ஆண்டவர் தகர்த்து நம்மை முன்னேற செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகள் நன்றாக பாடி துதிக்கிற அனுபவத்துக்குள்ள வரணும். அதை நீங்க நம்ம கண்டினியூ பண்ணுங்க. ரட்சிக்கப்பட்ட காலத்துல, அபிஷேகம் பெற்ற காலத்துல நீங்க எப்படி பாடி துதிச்சிங்களோ அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வந்துருங்க. கர்த்தர் உங்கள் தடைகளை மாற்றுவார், ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவார். எனவே முழங்கி ஆர்ப்பரித்த பொழுது அங்கே கர்த்தர் தடைகளை மாற்றினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, நீங்க பாடும்போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 59ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம், 59:16. எனக்கு இப்போ முன்பகுதியில சொல்லிருக்கு, என்ன சொல்லிருக்கு? நானும் உம்முடைய வல்லமையை பாடுவேன் என்று சொல்லியிருக்கு. அப்ப இங்க சங்கீதக்காரன் நல்லா பாடுற ஒரு மனுஷன்தான். அப்ப பாடி மகிமைப்படுத்தும் பொழுது அவனுக்கு அடுத்த பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எனக்கு
நெருக்கம் உண்டான நாளில் என்று சொல்லியிருக்கு. முன்பகுதியில் அவன் பாடுகிறான், பின்பகுதியில் அவனுக்கு என்ன வருது? நெருக்கம் வருகிறது. இன்னும் நீங்க விளங்கிக்கிடும், நான் பாடி நல்லா ஆராதிக்கிறேன், நல்லா ஜெபம் பண்றேன், ஆனா ஒரே பிரச்சனையா தானே இருக்கு அப்படின்னு நீங்க சோர்ந்துடக்கூடாது. இங்கே சங்கீதக்காரன் அதைத்தான் சந்திக்கிறான். நானும் உம்முடைய வல்லமையை பாடுகிறேன் என்று சொல்லி சந்தோஷப்படுகிற நேரத்தில் பின்பகுதியில் அவன் சந்திக்கிறது நெருக்கம். நெருக்கம் வருகிற போது, எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே, அப்போ பாடி துதித்து ஜெபித்து வாழுகிற தேவ ஜனங்களுக்கு எப்பவுமே சொகுசா ஜெயமாவே இருக்குன்னு நினைக்க கூடாது. சில நேரங்களிலே நெருக்கங்கள் வரலாம். நான் என்னதான் ஜெபம் பண்ணினாலும், எவ்வளவு பாடி துதிச்சாலும் சில நெருக்கங்கள் வரலாம். ஆனால் அதுக்கடுத்து அதே வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். தேவ ஜனங்கள் கர்த்தரை பாடி துதிக்கும் பொழுது பிரச்சனைகள், நெருக்கங்கள் வரலாம், சந்திக்கலாம். ஆனால் அந்த நெருக்கம் உன்னை மேற்கொள்ள விடாதபடி, அந்த நெருக்கம் உன்னை ஜெயிக்க விடாதபடி, அந்த நெருக்கம் உன்னை ஆளுகை செய்ய விடாதபடி கர்த்தர் உனக்கு எப்படி இருக்கிறார்? தஞ்சமாக இருக்கிறார், உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். தேவன் நமக்கு தஞ்சமாய் இருக்கிறபடினாலே, உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறபடினாலே, என்ன நெருக்கங்களை சத்துரு கொண்டு வந்தாலும் அது நம்மை தொடாதபடி, மேற்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே பாடி துதிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே சில நெருக்கங்களை நீங்கள் சந்தித்தாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கண்டினியூ பண்ணுங்க. அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் தொடர்ந்து நீங்க பாடி ஆராதிங்க, ஜெபிங்க, துதிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்போ நெருக்கம் வாரது உங்களுக்கு தெரியுதோ தெரியாதோ, தேவனுக்கு தெரியும். அவர் உங்களுக்கு அடைக்கலமாக, புகலிடமாக, தஞ்சமாக இருந்து அந்த நெருக்கம் உங்களை தொடாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். நீங்கள் சந்தோஷமாய் வாழுவீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சந்தோஷமாய் வாழுவதற்கு வழியை திறக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இரண்டாவது ஒரு காரியத்தை நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். வாசியுங்கள். எது நமக்கு சந்தோஷத்தை தருகிறதாம்? எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். எரேமியா, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும். இரண்டாவது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது எது என்றால் தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய சத்தியம் நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. சில நேரம் அந்த வசனம் நம்மளை தாக்குறது போல இருக்கலாம், நம்மை கண்டிக்கிறது போல இருக்கலாம். ஆனாலும் எரேமியா சொல்றான், உம்முடைய வார்த்தைகள் கிடைச்சி 2 நாள் கழித்துன்னு சொல்லல, கிடைத்த உடனே அவைகளை நான் உட்கொண்டேன், அல்லது ஏற்றுக்கொண்டேன், அல்லது கீழ்ப்படிந்தேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்க வேத வசனத்தை வேதத்துல வாசிக்கும் பொழுது சில வசனம் உங்களை குத்துறது மாதிரி தெரியலாம், அல்லது செய்தி கேட்கும்போது சில கருத்துக்கள் உங்களை குத்துறது போல தெரியலாம். ஆனால் அது தேவனுடைய வார்த்தை என்றால் நம்ம அதை சந்தோஷமாய் உட்கொள்ள வேண்டும், சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தின் அடிப்படையில் வருகிற வார்த்தைகளை நம்ம உடனே உட்கொள்ள வேண்டும், அதாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுப்பார். அவருடைய வார்த்தை நமக்குள் வந்தபடியினாலே, அவருடைய வசனம் நமக்குள் வந்தபடியினாலே சாத்தான் கொண்டு வந்ததான எல்லா அலக்களிப்புகளையும் மீறி அதை ஜெயம் எடுக்கும்படி ஆண்டவர் சந்தோஷத்தினால், அபிஷேகத்தினாலே நிரப்பிக்கொண்டே இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க அடுத்த இடம் கொடுக்கணும்.
எவ்வளவு வசனம் வாசிக்க முடியுமோ வாசிக்கணும். நான்லாம் வாலிப பையன்லேயே ரட்சிக்கப்பட்டதுனால நிறைய நோட்டில் வசனங்களாக தான் எழுதி வச்சுருப்பேன். பஸ்ஸில் போகும்போது வரும்போது அதை திருப்பி பார்த்துக்கிட்டே போவேன், மனப்பாடம் பண்ணிகிட்டே போவேன். அன்னைக்கு படித்த மனப்பாடம் தான் இன்றைக்கும் அந்த கருத்துக்கள் நினைவு இருக்குது. இப்போ அந்த இருப்பிடம்லாம் சொல்ல முடியாது. அந்த காலத்தில் இருப்பிடத்தெல்லாம் சொல்லிடுவேன் கடன்னு. இப்போ மறந்துட்டு கொஞ்சம். ஆனால் அந்த வசனம், அந்த கருத்து எல்லாம் மனசில் இருக்கு. அந்த வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் எவ்வளவு படிக்கணுமோ படிச்சிருங்க. இளம் பிராயத்திலே தேவனுடைய வார்த்தைகளை நீங்க அதிகமா படிக்கணும். தேவனுடைய சத்தியத்தை நல்லா கேட்டு அதை உட்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். சரி, கர்த்தர் நமக்காகத்தான் சொன்னார், நம்மை சரிப்படுத்துவதற்காக சொன்னார் என்று அதை உட்கொள்ளுகிற அனுபவம், ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம், கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே வந்துவிட்டால் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா மன அலக்களிப்பெல்லாம் மாறி ஆண்டவர் தம்முடைய சந்தோஷத்தினாலே நிரப்புவார். அதாவது சந்தோஷமாய், சமாதானமாய், ஆசீர்வாதமாய் வாழுகிற ஒரு அனுபவத்திலே கர்த்தர் நம்மை நடத்துவார். எனவே தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க ஒருபோதும் தடைபடக்கூடாது. இன்னும் கொஞ்ச நாள் கழியட்டும், இந்த வசனத்தின்படி ஜீவிக்கணும்னா இன்னும் கொஞ்ச நாள் கழியட்டும், அப்படி அல்ல, உடனே உட்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் சவுலுக்கு ஒரு காரியம் உண்டு. என்னன்னா, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. 1 சாமுவேல் 15:26. கர்த்தருடைய வார்த்தையை சவுலை பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை நீர் என்ன செய்தீர்? புறக்கணித்தீர். கர்த்தருடைய வார்த்தை உமக்கு வந்தது, கர்த்தருடைய வார்த்தையை நான் சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தையை நீர் கேட்டீர், நான் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை உமக்கு தெரியும். ஆனாலும் எரேமியா அதை உடனே உட்கொண்டான். ஆனால் சவுல் ராஜா கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்கிறானா? புறக்கணித்தீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். உட்கொள்ளல, ஏற்றுக்கொள்ளல, கீழ்ப்படியல, கர்த்தருடைய வார்த்தையை அவன் புறக்கணிக்கிறான். அப்போ கர்த்தருடைய வார்த்தை எல்லாருக்குமே வரும். சிலர் எரேமியா போல உடனே உட்கொள்வாங்க, சிலர் சவுலை போல புறக்கணிச்சிருவாங்க. அது நம்ம கையில் இருக்கு, அது நம்முடைய விருப்பம். நம்மை தேடி வருகிற கர்த்தருடைய வார்த்தையை, வேதத்திலே வாசிக்கும் பொழுது வருகிறதான கர்த்தருடைய வார்த்தையை நம்ம உட்கொள்ளவும் செய்யலாம், புறக்கணிக்கவும் செய்யலாம். அது நம்ம இஷ்டம். ஆனால் உட்கொள்ளும் பொழுது ஆண்டவர் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருகிறவர். புறக்கணிக்கும் பொழுது வாசிங்க, நீர் புறக்கணித்தீர். பாத்தீங்களா, இவன் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிச்சான். கர்த்தர் சவுலை என்ன செஞ்சிட்டாரு? புறக்கணிச்சிட்டார். அதுபோல தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து விடவே கூடாது. கர்த்தர் நம்மை புறக்கணிக்காம இருக்கணும்னு சொன்னா, ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம்ப்பா, எனக்கு கீழ்ப்படிய பலந்தாங்கப்பா அப்படின்னாவது நம்ம ஜெபிக்கணும். அதை ஏற்றுக்கொள்ள, உட்கொள்ள எனக்கு மனசை தாங்க, பலனை தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார். அவருடைய வார்த்தையை நாம் உட்கொள்ள நமக்கு கிருபை தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே இப்போ அவன் ஆண்டவர் புறக்கணிச்சுட்டாருப்பா உன்னை அப்படின்னு சொல்றாரு. 1 சாமுவேல் 15:27 நீங்க வாசிங்க. திரும்புகிற போது பிடித்து கொண்டான், அது கிழிஞ்சு போச்சு. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை இவன் புறக்கணிச்சதுனால சாமுவேலுடைய சால்வையை பிடிச்சாலும் அந்த சால்வை கூட அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. அது கூட என்ன செஞ்சிருச்சு? கிழிஞ்சு போச்சு. அதான் அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மாவு விற்க போனா காற்று வீசுது, உப்பு விற்க போனா மழை வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிளாஸ்டிக் பையில் போடுறாங்க, அதனால் எந்த காற்று அடித்தாலும் ஒன்றும் செய்யாது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. ஒரு பாத்திரத்தில் கொண்டு போய் மாவை விற்பாங்க, அப்போ காற்று வீசிச்சுன்னா அப்படி அள்ளிக்கிட்டே போகும். சாக்கில் உப்பு கொண்டு விற்பாங்க, மழை வந்ததுன்னா கரைஞ்சி போகும். இப்போ அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் பாதுகாப்பு இருக்குது. அது ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க. அதாவது கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்கும் பொழுது சவுலுக்கு எதில் கை வச்சாலும் நஷ்டம்தான். எனவே அவன் ராஜ்யபாரத்தை இழந்து விட்டான் என்று நமக்கு தெரியும். எனவே தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுக்கணும்.
எனவேதான் எரேமியா 5:14 சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 5:14 வாசியுங்கள், நாம் முடிப்போம். எரேமியா 5:14. இதோ நான் உன் வாயிலிட்ட வார்த்தைகள் அக்கினியும் இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும். அதாவது தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா அக்கினி மாதிரி. அது எதை பட்சிக்கணுமோ பட்சித்தரும். அதனால தான் அதை நம்ம உட்கொள்ளணும். தேவனுடைய வசனத்தை நம்ம உட்கொண்டு விட்டால், ஏற்றுக்கொண்டு விட்டால், கீழ்ப்படிந்து விட்டால், நமக்கு விரோதமாய் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த தேவனுடைய வார்த்தை, நமக்குள் இருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தை வசனம் அதை பட்சித்து போடும், அல்லது அழித்து போடும், அல்லது ஜெயத்தை தரும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் அப்படி செய்யும் பொழுது பட்சிக்கப்பட்டபடினாலே, சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்பட்டபடினாலே நம்ம சந்தோஷமாய் வாழ முடியும். எனவே தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று நமக்கு வேதத்தில் ஆலோசனை சொல்லும் பொழுது 2 காரியங்களை நாம் இன்றைக்கு பார்த்தோம். முதலாவது காரியம் என்ன? நாம் கர்த்தரை பாடி துதிக்கணும். எப்பவும் நீங்க பாடுங்க, துதி. உங்க சூழ்நிலையை பார்க்காதங்க. ஆண்டவருக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி 1-2 பாடல்களை பாடி துதித்து மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை சந்தோஷத்தினால் நிரப்புவார். சந்தோஷத்தை கெடுக்கிற எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் மாற்றி சந்தோஷமாக, ஆசீர்வாதமாக வாழ வைப்பார். 2வது, தேவனுடைய வசனத்தை உட்கொள்ளுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஏற்றுக்கொள்ளுங்க, நல்லா கீழ்ப்படிந்து ஜீவிங்க, அதிகமாக வசனம் வாசிங்க. அது உங்களுக்கு அக்கினியை போன்றது. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியங்களையும் பட்சித்து போட்டு உங்களுக்கு ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். 1000 பாடல்களால் என்ற பாடலை நாம் கேட்கும் பொழுது அன்பின் காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆயிரம் பாடல்களா அதிசயநாதனை துதித்திடுவே, ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். 1000 பாடல்களா நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். 1000 பாடல்களா அதிசயநாதனை துதித்திடுவே, ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்தி என்றும் திருநாமம் துதித்திடுவே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்தி என்றும் திருநாமம் துதித்திடுவே. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். வல்லவர் இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும்
சுமக்கின்றவர் நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன். நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று நீர் எங்களோடு இடைபெட்டிரப்பா. உம்மை பாடி துதிக்கும் பொழுது சந்தோஷம் உண்டாகும் என்று எங்களோடு பேசினீர். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை பாடி துதித்து சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும் அப்பா. அதுபோல உம்முடைய வார்த்தைகளை உட்கொள்ளும் பொழுது நீர் சந்தோஷத்தினால் நிரப்புகிற தேவனாயிருக்கிறீர், ஜெயத்தை தருகிற தேவனாயிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின்படி இந்த நாளிலிருந்து நாங்கள் அனைவரும் ஆண்டவரை தனிப்பட்ட முறையிலும் குடும்ப ஜெபத்திலும் சபையிலும் இன்னும் அதிகமாய் உம்மை பாடி துதிக்கவும் உம்முடைய வார்த்தையை உட்கொள்ளவும் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இந்த நாளிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இழந்து போன சந்தோஷத்தை, ஆசீர்வாதங்களை மீட்டு கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷமாய் வாழ அனுக்கிரகம் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே செலுத்தின அன்பின் காணிக்கைகளை ஆசீர்வதி, வேண்டிய பிரதிபலனையும் ஆசீர்வாதத்தையும் நூறத்தனையாய் கொடு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும்